விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2 ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. அதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சந்தீப் கிஷனோட சிக்மா மூவிக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா மியூசிக் வாங்கிட்டாங்க. இதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜேசன் செஞ்சு டைரக்ஷன் பண்ற இந்த மூவில சந்தீப் கிஷன் லீடா பண்றாரு, தமன் மியூசிக் பண்றாரு. படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. மோகன்லாலோட திருஷ்யம் 3 ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல 200 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்ல எப்படி இப்ப கருப்பு படம் செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி மலையாளத்துல திருஷ்யம் 3 படம் செம்மையா இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு ஜூலைல ஆகஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா. நான் அதை பத்தி சொல்லிருப்பேன். இப்ப அபிஷியலாவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிருப்பேன். கருப்பு படம் இப்ப ரிலீஸ் ஆகி செம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூட்டோட சூடாவே விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பேன். அதை இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கருப்பு படத்தோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கும் வசூல் ரீதியா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுங்கிறதுல படம் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சா இந்த படமும் பெரிய அளவுல வசூல் பண்ணும். வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. சூர்யாவோட கருப்பு படம் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் 150 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில படங்கள் தான் 150 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்கு. அதுல இந்த படமும் ஒண்ணு. வேற எந்தெந்த படம்லாம் 150 கோடி வசூல தமிழ்நாட்டில் கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோ சீக்கிரமே போடுறேன். வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ரிப்போர்ட் இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். பிரதீப் ரங்கநாதன் ப்ரொடியூஸ் பண்ற மூவில அவரே ஹீரோவா நடிக்க போறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா தெரியல. இப்போதைக்கு மமிதா பைஜு வச்சு அவர் ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுல அவர் நடிப்பாராங்கிறதுலாம் இனிமே தான் தெரிய வரும். மூக்குத்தி அம்மன் 2க்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த வருஷம் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இன்னும் ரிலீஸ் டேட்டை கரெக்டா அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணது நான் சொல்றேன். 7G ரெயின்போ காலனி 2 மென்டல் மனதில் மூவிக்கான அப்டேட் எல்லாம் கேக்குறீங்க. 2 மூவிக்கான ஒர்க்குமே போய்கிட்டு இருக்கு. செல்வராகவன் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ படம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். பைரவா மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் 2 வருமா? அஜித்தோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அஜித்தோட அடுத்த படம் பத்தி நான் பலமுறை பேசிட்டேன். அஜித்தோட அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு சில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் விடாம இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு கம்மி தான். மழை பிடிக்காத மனிதன் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. ராஜன் வக்கீரா மூவிக்கான ஷூட்டிங்கும் போகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசன் படத்தோட ஷூட்டிங் கேப்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இது இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஏன்னா ஃபுல் ஃபிளஜ்டா இதுக்கான ஷூட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. இந்த கொஸ்டினுக்கான பதில் நேற்று வீடியோல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னா இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சுங்க. ஆன்சர் டாக்டர் மூவில வரக்கூடிய செல்லம்மா சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.